அண்ணி எங்கம்மா காணோம், வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை, வீடு திறந்து கிடக்குது. நீங்கள் இல்லைன்னா இப்படி தான் பொறுப்பு இல்லாமல் இருக்குமாம்மா? திறந்து போட்டு எங்கே தான் போச்சு, யார் வந்து நுழைஞ்சாலும் தெரியாதாட்டுக்கு, எதை வேணாலும் எடுத்துகிட்டு போகலாமாட்டுக்கு, இந்த மாதிரி இருக்குது பொறுப்பு இல்லாமல். நீங்கள் இல்லைங்கவும் நல்லா துளிர் விட்டு போய் கிடக்குதுமா அது. என்னடா பண்ணுவாளோ வீட்டில் தெரியல. நான்லாம் வந்து 10 நிமிஷம் ஆகுது. அப்படி என்னன்னா அந்த ரூமுக்குள்ள வச்சிருக்கோ தெரியல, என்னெல்லாம் பண்ணுவேன்னு தெரியல. கதவுலாம் திறந்து போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள கிடக்குற, யார வந்தாலும் தெரியாதாட்டுக்கு. காலை எப்படி கெட்டு கிடக்கு, யாரும் திருடி போயிட்டு என்ன பண்றது? கதை மூடி வைக்கிறது பொறுப்பு இல்லை உனக்கு? அத்தனை இப்பதான் ரூமுக்கு போனேன், நான் ரூமுக்கு போனேன், அடுத்த நிமிஷம் நீங்க உள்ள வந்துட்டீங்களா? சரிம்மா, என்னம்மா கையில பேக்கு? ஓ, உங்க நாத்து வந்திருக்குன்னு ஸ்பெஷலா கவனிக்கணும்னு சிக்கனு மட்டனு ஃபிஷ் இதெல்லாம் வாங்க போயிருக்கியாமா? சரிம்மா, நீ நல்ல வருமவ, போமா போய் வாங்கிட்டு வா. ஆமா செய்யணும் தான் அத்தா, ஆனா நான் இப்போ ஊருக்கு கிளம்புறேன், அதனால எனக்கு பதிலாக நீங்க உங்க மகளுக்கு செஞ்சிருங்க அத்தா. என்ன மருமவளே, நீ பண்றதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா? என் மவ இப்பதான் உள்ள வர, நீ உடனே பைய எடுத்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போனீனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க? அதை விட அக்கம் பக்கத்தை உன் நாத்து என்ன நினைப்பாங்க சொல்லுமா? நீ பண்றதுலாம் கொஞ்சமா சரியா இருக்கா? அடுத்தவங்க சொல்ற அளவுக்கு வச்சுக்கிறது நம்ம. அத்தா அத்தா, இந்த விஷயத்த நீங்க அக்கம் பக்கம் போய் சொல்லாம இருந்தாலும் அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, அதனால நீங்க வீட்லயே அமைதியா இருந்து போய் அக்கம் பக்கமா சொல்லாதீங்க அத்தா. மருமவளே, நான் ஒரு நாள் வீட்டுல இல்லப்ப உனக்கு துளிருட்டு போச்சு, வாய் பெருசா போயிடுச்சு. அண்ணி அண்ணி எங்கே நீ பேக்லாம் மாட்டிக்கிட்டு ரெடி ஆகிட்டீங்க? என்ன நீ நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு கறி முட்டை மீன் வாங்கிட்டு எங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அடாடா வரலான்னு தான் அப்படி ரெடி ஆகிட்டிங்களா? உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது அண்ணி. உங்கள் குணம்லாம் எனக்கு வராது அண்ணி. நீங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கிறீங்க. உங்களை மாதிரி அண்ணி கிடைக்க கொடுத்து வைக்கணும் எங்களுக்கெல்லாம். இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் மருமகளாக வந்தது நாங்கள் எங்கள் அம்மா கொடுத்து வச்சுருக்கணும் அண்ணி. நல்ல மருமக நீங்கள், எங்கள் அம்மாவுக்கு நல்ல மருமகளாக அமைஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ உங்களை பார்க்குறதுக்கு. உங்களை பார்த்து தான் நீ நான் கற்றுக்கணும். எப்படி நீங்கள் பாருங்கள், வந்து நான் அப்படி நுழைஞ்ச கையோடு நீங்கள் ரெடியாகி நிற்கிறீங்க பார்த்தீங்களா எனக்காக வாங்கிட்டு வர்றதுக்கு. ரொம்ப சந்தோஷம் அண்ணி எனக்கு. போதும் அது போதும், நிப்பாட்டு. ஐஸ் வச்சதே போதும் எனக்கு இப்போதைக்கு, கால் தான் வலிக்குது. என்னம்மா மருமவளே, நாத்தை பார்த்து இப்படி பேசுற? ஐஸ் வைக்கிறாங்கன்னு சொல்ற? ஐஸ் எல்லாம் வைக்கல, அவ யதார்த்தமா நார்மலா பேசினா. நான் ஒரு நாள் இல்லாத போதுமே உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு, உன் நடவடிக்கை சரியில்லைப்பா, அவ்வளவுதான் நான் சொல்றதுக்கு இருக்கு. ரொம்ப பேசாதீங்க அத்தை. எனக்கு வர கடைசி பஸ், உங்களுக்கு நேற்று கடைசி பஸ், எனக்கு இன்னைக்கு கடைசி பஸ். அம்மா வர எனக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் 65 நல்லா பெரிய விருந்து செய்யறாங்க. நான் போறேன் அத்தை. நீங்க ரொம்ப போரிங்கா பேசுறீங்க அத்தை. நேற்று இவட அதை மூடிட்டு போன நான் சொன்னா, இவ இன்னைக்கு என்னை கதவு பொறுப்பா மூடிட்டு போனுங்கிறா. சரியாத ஆளு. நம்ம ஒரு நாள் இல்லாத அவங்க அம்மாட்ட பேசினோடனே துடுட்டு போச்சு. வரட்டும், எப்படி இருந்தாலும் இங்க தானே வரணும், அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. ஏம்மா அண்ணி போனால் போது விடுமா. இப்போ அது இல்லாட்டினா என்னம்மா, உனக்கு சோறாக்க தெரியுமா தெரியாதா? நீ அதை விட சூப்பராக செய்வம்மா. அதனால் நீ எனக்கு மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து சோறு வடித்து ரசம் வச்சு கொடுமா. நீ செஞ்சினா டேஸ்ட்டாக இருக்குமா. அது செய்கிறத விட நல்லது தான், போட்டும் விடுமா. நம்மளுக்கும் மிச்சம், நம்ம ஜாலியாக நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம். தொல்லை விட்டுச்சுன்னானம்மா, ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அதான் 1 மாதம் உன் கூட நான் இருக்கிறேன்ல, எனக்கு சோறாக்கி போடுமா, சரியாம்மா? ஐயோ, இவன் நம்மள செய்ய சொல்றா. ஏமா நம்ம மருமகளே பரவாயில்ல. ஏமா என்னம்மா முணுமுணுங்கிறீங்க? சத்தமாக சொல்லுமா எதா இருந்தாலும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வயசான காலத்துல நீ எனக்கு சமைச்சு போடணும், நீ என்னன்னா நான் உனக்கு சமைச்சு போடணுங்கிற. இது உங்க அன்னைக்கு ஒரு அரைக்குறை வேலை தான் தெரியும், இருந்தாலும் எனக்கு நேரத்துக்கு சமைச்சு போட்டுருவா. நீ என்னாலும் என்னைய சமைக்க சொல்ற. இதுக்கு உங்க அண்ணி எவ்வளவோ தேவலாம். இருக்க வரைக்கும் அவங்க அருமை தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அவங்க அருமை தெரியும் போல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இவளுக்கு இப்ப நான் சமைச்சு போடணுமா? ஐயோ, இதுக்குதான் மருமகளுக்கு ஆர்டர் போடுறத விட்டுட்டு மகளுக்கு சமைக்கிறது எப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும். இன்னொரு வீட்டு பிள்ளைய நம்ம குறை பேசணும், கடைசியில நம்ம வீட்டு பிள்ளையே இப்படி இருக்கு. என்ன பண்றது, நம்ம தான் கரெக்டா சொல்லி கொடுக்கணும் போல.
இப்போ இந்த வீடியோலயே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு மருமக வந்து இன்னொரு வீட்ல இருந்து வராங்க. அதுவும் அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் சரௌண்டிங்ஸ்லாம் விட்டுட்டு தான் இங்க வராங்க. ஸோ அவங்கள அனுசரிச்சு அவங்களுக்கு என்ன சொல்லி தெரியலையோ சொல்லி கொடுங்க. குறை பேசாம அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மருமகளையும் சரி மகளையும் சரி சமமா பாருங்க. நம்ம மகளும் இன்னொரு வீட்டுக்கு போறவங்க தான். ஸோ பார்த்து பொறுமையா பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.